அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூஸ் லைட்டுக்காக நான் உங்கள் ஸ்னேகா. உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்திருந்த துபாய் எக்ஸ்போ அக்டோபர் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு கோலாகலமாக ரொம்ப சிறப்போட நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸ்போ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் தான். ஆனால் இந்த எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன் சொல்கிறத விடையும் பிரம்மாண்டமான ஒரு திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இந்த எக்ஸ்போவோட பியூட்டிஃபுல்லான கிளிப்ஸ் தான். இந்த எக்ஸ்போ ஆரம்பிக்கும் போது ரொம்பவும் பிரம்மாண்டமா வான வேடிக்கை இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. இந்த எக்ஸிபிஷன்ல உலகெங்கிலும் இருந்து 192 நாடுகள் பங்கேற்கிறாங்க. இந்த எக்ஸிபிஷன்ல அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய டாப் ரேட்டிங்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள், பெஸ்டான ப்ராடக்ட்ஸ், இனோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாத்தையுமே இந்த எக்ஸ்போல ஷோகேஸ் பண்றாங்க. இப்படி ஷோகேஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பயன்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாடும் அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும், நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா இந்த எக்ஸ்போல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த எக்ஸ்போல கலந்து கொள்வாங்க. அப்படி கலந்து கொள்ளும் போது டைரக்டாகவே அந்த ப்ராடக்டை பற்றியோ அந்த நிறுவனத்தை பற்றியோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஆட் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் அட்வான்டேஜ். இந்தியாவும் இந்த எக்ஸ்போல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்போ நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு கேள்விதான், இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திருவிழா இங்க தான் நடக்கணும் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்றா, எப்படி டிசைட் பண்றாங்க, எந்த அடிப்படையில் அந்த கண்ட்ரியை சூஸ் பண்றாங்க, இப்படி பலவிதமான கேள்வி பலர்கிட்ட இருக்கும். ஈவன் எனக்குமே இருந்துச்சு. அதுக்கு கிடைத்த பதில் தான் பாரிஸ்ல பியூரோ இன்டர்நேஷனல் டெஸ் எக்ஸ்போசிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் தான் எந்த கண்ட்ரியில இந்த எக்ஸ்போ நடக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றாங்க. இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க, சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த அமைப்பு வச்சிருக்கக்கூடிய கிரைட்டீரியாஸையும் ரிக்குவயர்மெண்ட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கண்ட்ரிக்கு தான் எக்ஸ்போ நடத்துறதுக்கான பர்மிஷனையும் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸிபிஷனுக்கான மொத்த பிட்டிங் ப்ராசஸையுமே இந்த அமைப்பே பார்த்துக்கிறாங்க. இந்த எக்ஸிபிஷன் இவ்வளவு சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் பேசப்படுது அப்படின்னா அது துபாயோட 5 வருட உழைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல சுவாரஸ்யமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸிபிஷன் நடத்துறதுக்கு சூஸ் பண்ணப்பட்ட இடம் தான் துபாய்க்கும் அபுதாபிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாலைவனத்தை கையகப்படுத்தி அதில் 1083 ஏக்கர்ல இவங்க இந்த எக்ஸிபிஷனுக்கான திடலை போட்டிருக்காங்க. இந்த 1083 ஏக்கர் இருக்கக்கூடிய இந்த பாலைவனத்தை அமெரிக்க நிறுவனம் ஒரு சிட்டி மாதிரியாவே மாத்திருக்காங்க. அதே மாதிரி எந்த எக்ஸிபிஷன் அப்படின்னு எடுத்தாலுமே ஒரு தீம் இருக்கும். இந்த எக்ஸிபிஷனுக்கும் தீம் இருக்கு. இந்த எக்ஸிபிஷனுக்கு 3 தீம்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய்ப்பு, இயங்குதல், நிலைத்தன்மை. இந்த 3ஐயும் தான் இந்த எக்ஸிபிஷனோட தீமா கொடுத்திருக்காங்க. 3 தீம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த தீம்ஸை பேஸ் பண்ணி 3 மாவட்டங்களா பிரிச்சிருக்காங்க. இந்த மாவட்டங்கள்ல மறுபடியும் சப் மாவட்டங்களா பிரிச்சிருக்காங்க. அப்படி இந்த 192 கண்ட்ரிஸையுமே ஏதாவது ஒரு தீமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு மாவட்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கண்காணிக்கிறதுக்காகவும் இந்த மாவட்டத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆர்கனைஸ் பண்றதுக்காகவும் பல நிர்வாகிகளை நியமிச்சிருக்காங்க. முதல்ல இந்த பிரம்மாண்டமான எக்ஸ்போ பார்த்தீங்க அப்படின்னா 2020 தான் நடக்கிறதா இருந்தது. அக்டோபர் 2020 ஆரம்பிச்சு ஏப்ரல் 2021 வரைக்கும் நடக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கோவிட் சிச்சுவேஷனால மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்ஸ் எல்லாமே போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. டேட்ஸ் போஸ்ட்பாண்ட் ஆகி அக்டோபர் 1, 2021 31 மார்ச் 2022 வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்க இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், 2021 தான் இந்த எக்ஸ்போ நடக்குது. ஆனாலும் எல்லா இடத்துலையும் போஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா துபாய் எக்ஸ்போ 2020 அப்படின்னு இருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். ஏன்னா இந்த எக்ஸ்போவை ஆல்ரெடி 2020 பிளான் பண்ணதுனால மார்க்கெட்டிங்காக நிறைய ஆட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்க.
ஸோ எல்லாத்தையும் மறுபடியும் போய் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்போக்கு துபாய் எக்ஸ்போ 2020 அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்போல பங்கேற்கக்கூடிய எல்லா நாட்டுக்கும் ஒவ்வொரு தீம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு தீம்லையும் ஒவ்வொரு நாடும் வந்து பிரம்மாண்டமா ஜொலிச்சிட்டு இருக்கு. அதுல இந்தியாவுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அழகான அரங்கம் தான். ஸோ அதை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கொடுக்கப்பட்டிருக்க இடத்துல நுழைவாயிலே அழகாக ஒரு காந்தி சிலை அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த காந்தி சிலைக்கு பக்கத்தில் வந்து வால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கலாச்சாரம் கலைகள் எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி ரொம்பவும் அழகாக இந்த அரங்கத்தை அமைச்சிருக்காங்க. நீங்களே இதை படத்தில் பார்க்கலாம். பார்க்கறதுக்கே ரொம்பவும் பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கு. நம்ம இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ மூலமா இந்தியாவுக்கு பல முதலீடுகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி முதலீடுகள் வந்தாலே நமக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இந்த எக்ஸ்போவை அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போல எந்த கண்ட்ரி பண்ண அரங்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் தி நியூஸ் லைட்டுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலும் பல செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.